இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச் சுகர் பீட் ரன்னிங் ஸ்டிச். த்ரெட் ஒர்க் முடித்து நம்ம இன்றைக்கி சுகர் பீட் ஒர்க்கு தான் படிக்க போகிறோம். அதில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே, சுகர் பீட் ரன்னிங் ஸ்டிச். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். சுகர் பீடு, அதுக்கு அப்புறமா த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் காட்டன் த்ரெட். ஓகேவா? இது வந்து நார்மல் காட்டன் த்ரெட்டு. மிஷின்லலாம் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நூல் தான் இது. அப்புறமா ஊசி பார்த்திங்கன்னா இது வந்து இவ்வளோ நாளாக நம்ம வந்து த்ரெட் ஊசி, இந்த ஊசியை தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இனி வந்து இது பீடூசி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வண்ணமாக இருக்கும். அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி ஒர்க்கு போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக வரும். ஜர்தோசி ஒர்க்கு போகும்போது உங்களுக்கு ஜர்தோசி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் அயன் நீடிலே யூஸ் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு நீடில், இது வந்து அயன் நீடில். ஓகேவா? என்கிட்ட திங்ஸ் வாங்கின எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த அயன் நீடில் வச்சுருப்பேன். மற்றவங்க வந்து கடையில் அயன் நீடில் பீடு நீடில்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது இவ்வளோ தான் நம்மளுக்கு இப்போ தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டு வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம 2 நூல் வச்சு போடுவோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு நூல் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஒன்றும் வச்சு எண்டில் நாட் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து 2 யூஸ் பண்ணுவோம். இது 1. இது வந்து 1 யூஸ் பண்ணாலும் இது கொஞ்சம் நம்மளுக்கு அக்காது, நல்ல ஹார்டாக தான் இருக்கும். அதனால் ஒரு நூல் யூஸ் பண்ணால் போதும். எண்டில் நாட் போட்டுக்கோங்க. எண்டில் நாட் போட்டுட்டு இப்போது நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஜூம் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, இந்த லைனில் எப்படி பீடை போடுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எப்போவும் நூலை நீங்கள் பிடிச்சி எடுக்கிறது மாதிரி அடியில் நூலை போட்டு இங்கே எண்டு நாட்டு போட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை விட்டுட்டோம். நம்ம எப்போவும் பண்ண அதே மெத்தடு தான். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஓகே, இப்போது இங்கே வந்து நம்ம த்ரெட்டுக்கு என்ன பண்ணுவோம் அதே மாதிரி விட்டு நூலை நம்ம இப்போ எடுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து த்ரெட்டு நீடில் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் வண்ணமாக இருந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அது பழகுனதுக்கப்புறம். இப்போ வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு ரன்னிங் ஸ்டிச் முடித்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நீடில் பிடிக்கிறது எப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க. நான் சொல்லித்தரேன். இதே மெத்தடில் போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நூலை வெளியே எப்போவும் நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி நூலை நம்ம இப்போ வெளியே எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் கை எப்படி பிடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. கையை வந்து இந்த மாதிரி 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். ஓகேவா? கையை 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. இப்போது ஒரு பீடை நான் எடுத்துட்டேன். இந்த மோதிர விரலில் வச்சு இந்த பீடு இதில் இந்த ஹோலில் நான் வந்து நீடில் விட்டுட்டு இந்த விரலை, அதாவது மோதிர விரலில் வச்சு நான் இதை வந்து நான் வந்து பீடை வந்து கிளாத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் ஏதாவது ஒரு இதில் கிண்ணிலையோ எதுலையாவது போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இப்போ எடுக்கும்போது இப்போ இந்த மோதிர விரலை வச்சு நான் இதை அப்படி தூக்கி விட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு கொண்டு வரீங்க. அந்த நூல் பக்கத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 90 டிகிரியில் பிடிக்கணும்னு சொன்னோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த டக்குனே அது வந்து கீழே விழும். நீங்கள் வந்து இப்படி சரித்து பிடிக்கும்போது அந்த நீடிலேருந்து அது கீழே விழாது. இப்போ வந்து அந்த பீடு கரெக்டாக கீழே விழுந்துச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்ம அடியில் ஒரு கை பிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு இந்த த்ரெட்டை இழுத்துக்கணும். இழுக்கும்போது ரொம்ப ஹார்டாக ரொம்ப நெருக்கமாக பிடிச்சி இழுக்கண்டா ஓரளவுக்கு அந்த நூல் டைட் ஆகுனதுக்கப்புறமா அந்த இது பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதில் ஒரு சங்கிலி தையல். ஓகேவா? இவ்வளோந்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொருக்கா பாருங்கள். இந்த ஹோலில் நீடில் விடுறேன். இப்போ வந்து
நான் இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹோலில் நீடியில் விடுறேன். இந்த மோதிர விரலில் வச்சு அப்படியே இந்த பீடை நான் எடுத்துக்கிறேன். இப்போது 90 டிகிரியில் ஊசியை பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு அதை விடுறேன். லைட்டாக அது கொஞ்சம் போகலைன்னா லைட்டாக அந்த விரலை வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. அது போயிடும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கணும். அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கணும். இழுக்கும்போது என்னாகும், நம்மளுக்கு டைட் ஆகுனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல். ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த இப்போது பீடு நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நீடியில் அந்த நூல் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிட்டிங்களா, நூல் பக்கத்தில் வச்ச உடனே என்ன பண்ணணும், அந்த விரலை அப்படி விடுறீங்க. விடும்போது அது கீழே வந்துடும். வரலைன்னா லைட்டாக அப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரேமுக்கு அடியில் இருக்க நூலை பிடிச்சி இழுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்துக்காதுங்க. ரொம்ப பிடிச்சி இழுக்கும்போது தான் சில டைமில் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ்லலாம் போடும்போது அந்த இது ஒரு மாதிரி சுருக்கடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை வரும். ஓகேவா? அதனால ரொம்ப பிடிச்சி இழுத்துக்கண்டா, டைட்டு வரணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இழுத்துக்கண்டா அது கரெக்டாக ஓரளவுக்கு டைட் வந்ததுக்கப்புறம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல். அவ்வளோந்தான். எடுக்கிறீங்க, இதை போடுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கலத்தமாக தான் வரும். அப்புறம் போட ஒரு 2-3 லைன் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் போடணும். சரியா? பீடை எடுக்கிறோம், இதில் போடுறோம். அவ்வளோந்தான். இது பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல், எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி தையல் போடுறோம். அவ்வளோந்தான். அதே நம்ம சங்கிலி தையல் போடுறது அதே மெத்தடு தான். இப்படி போடுறீங்க. அவ்வளோந்தான். பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. பீடை எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த இதில் நூலில் விட்டுட்டு அப்படியே இதை விட்டுட்டு கீழே பிடிச்சி இழுத்துட்டு ஒரு சங்கிலி தையல். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடுறோமா, இப்போ வந்து 2 போடுவோமா, அதே மாதிரி தான் 2 பீடு நான் எடுத்திருக்கேன். 2 பீடு எடுத்துட்டு மறுபடியும் அதே மெத்தடு தான். ஓகேங்களா? இவ்வளோ தான். நான் 2 பீடு இப்போ எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதே மெத்தடில் தான் போடணும். அவ்வளோதான். ஒரு சங்கிலி தையல். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் போட்டு தான் நம்ம அதில் வந்து நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் லாங்காக ஒரு லைன் போடுங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கார்னரில் எப்படி வரோன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் நேராக போட்டுருவீங்க. ரவுண்டும் ஓகே தான். ஓரளவுக்கு நீங்கள் இது போடும்போது அந்த ரவுண்டு கூட இதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு போட கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட தான் இது வரும். நம்ம சங்கிலி தையல் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஒரு 2 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து சரி ஓகே, நீங்கள் லைனில் போட்டுருவீங்க, ரவுண்ட்லலாம் போட்டுடலாம். ஆனால் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு முக்காக வருதுன்னு வச்சுக்கோங்க, பாக்ஸ் கட்டும் இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த முக்கிலேருந்து இதில் எப்படி கொண்டு வர லைனில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அதே தான் அந்த லைனில் நீங்கள் எப்படி நூலை எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீடை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த முக்கில் வரும்போது எப்படி போடன்னு பார்த்துக்கோங்க கவனமாக. இப்போது இந்த இடத்துல நம்ம இப்படி போடுறோம். பார்த்துக்கோங்க இந்த முக்கில் வரும்போது எப்படி போடுறேன்னு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு போட்டாச்சு. இப்போ முக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன ஒரு பீடு இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு பீடு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பீடு போட்டுட்டு இப்போது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி தையல், இங்கே ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு இங்கே 2 பீடுக்கும் நடுவில் ஒரு சங்கிலி தையல் போட்டு இப்போது நீங்கள் வந்து 2 பீடுக்கும் நடுவில் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த 2 பீடுக்கும் நடுவில் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் பீடு போடணும். அப்போ தான் அந்த முக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும்.
இப்போ வந்து நம்ம அடுத்த முக்கு போட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்த அப்புறம் நம்ம அந்த முக்கில் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு போடுறீங்க. போட்டுட்டு இந்த 2 பீடுக்கும் இடையில வச்சு சென்டரில் வச்சு ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பீடு போடுறோம். இப்படி போடும்போது தான் அந்த முக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய லோடு எடுத்தும் பண்ணலாம். பண்ணும்போது இப்படி நீங்கள் விட்டுட்டு ஒரு 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். 2 பீடுக்கு மேலே வேண்டாம். 1 பண்ணலாம், இல்லை 2 பண்ணலாம். அதுக்கு மேலே எப்போவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போதும் அதே தான். இப்போ நடு சென்டர் வந்துட்டோம் நம்ம. இப்போது இங்கே வந்து ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இங்கே வந்து மேலே ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு இப்போ 2 பீடுக்கும் இடையில இந்த 2 பீடுக்கும் நடு சென்டரில் வந்து ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பீடு கொடுக்குறோம். நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போது எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து 2 பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ரேமில் வந்து கலத்துனதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆடிட்டுருக்கோம். நல்லாவும் இருக்காது பார்க்கறதுக்கு. அதனால நம்ம எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் 2 பீடாக தான் சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல இதே தான். இப்போ நீங்கள் ஒரு சதுரத்துலேயோ இல்லை ஒரு திலகம் ஷேப்லேயோ நீங்கள் போடும்போதுமே இதே மெத்தடில் தான் நீங்கள் போடணும். இதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு திலகத்தில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். திலகத்தில் போடும்போது எப்போனாலும் நம்ம எப்போ எடுத்தாலுமே எந்த ஒரு திலகமாக இருந்தாலுமே இந்த கார்னரில் இருந்து தான் நம்ம நூலையும் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து போயிட்டு இந்த மாதிரி இப்படி வரக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம கார்னரில் இருந்து தான் திலகம் வந்து நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நான் கார்னர்லேருந்து நூல் எடுத்துட்டேன்னா இப்போ வந்து நான் வந்து இதில் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே 2க்கு மேலே பீடு வேண்டாம். இல்லைன்னா ஒரு நூல் வச்சு ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து பீடு வந்து இப்போ வந்து இந்த ஊசி ஃபுல்லாகவே நீங்கள் பீடு லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி இந்த கையை லைட்டாக இப்படி விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் கீழே போயிருமா. இப்போ இந்த மாதிரி நான் எப்படி பண்ணேன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. விட்டுறீங்களா? இப்போ அது கீழே போய்ட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி லோடு எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பீடாக கூட எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நீட்டு கிடைக்கும். நீட்டாக இருக்கும் பார்க்க. சில பேர் பண்ண ஒர்க்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்காது பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தான் 2 பீடு 3 பீடு வச்சு பண்ணும்போது அது வந்து ரொம்ப நீட் இருக்காது. நம்ம இந்த மாதிரி தான் இந்த வளைவு வரும்போது ஒரு பீடு, அதுக்கப்புறம் நேராக போகும்போது 2 பீடு, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த நீட்டு கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கார்னரில் வரப்போகிறோம். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக பார்க்கணும். இப்போது இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே போதும். இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நான் அதில் ஒரு பீடு கொடுத்தா வர அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ நான் வந்து இந்த இடத்துல வச்சு, அதாவது இந்த பீடுக்கும் நடு சென்டரில் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதாவது எண்டு நாட்டு போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷேப்பு கொடுக்குறேன். அந்த ஷேப்லலாம் நீங்கள் போட்டால் தான் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு வந்து பீடு வந்து நீட்டாக வரும். சரியா? இப்போ வந்து நம்ம என் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா?
இந்த மாதிரி ஒரு லைனில் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி வளைச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஷேப் ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்புறமா திலகம் தனியாக கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ரவுண்டு, நீட்டாக படம் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு இந்த ஷேப். அப்புறமா நான் குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டு முடிக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, சரிங்களா? இது இவ்வளோ ஷேப்பையும் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். இது இவ்வளோ ஸ்டிச்சையும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ஸ்டிச்சு இந்த பீடு நீட்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது இந்த ஷேப்பில். இதில் நீங்கள் போடும்போது எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.